1 இயர் ரிப்பீட் பண்ணேன். இந்த இயர்ல எழுதினப்போ வந்து 400 கிட்ட மார்க் வந்துச்சு. ஆனா அது கட் ஆஃப் வந்து 10ல கவர்மெண்ட் காலேஜஸ்க்கு. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் வந்து சைலேந்தர். நான் திருச்சியிலேருந்து வரேன். அப்பா அம்மா 2 பேருமே கவர்மெண்ட் ஸ்கூலில் டீச்சர்ஸாக வேலை பார்க்குறாங்க. ஸ்கூல் வந்து அங்கே திருச்சியிலே தான் படித்தேன். ஸ்ரீ விக்னேஷ் வித்யாலயான்னு ஒரு ஸ்கூல். இது சமயபுரம் கூத்தூரில் இருக்குது. அங்கே சின்ன வயசுலேருந்தே 12th வரைக்கும் அங்கே தான் படித்தேன். சிபிஎஸ்சி ஸ்கூல் அது. 11th 12th வந்து ஆகாஷ் கோச்சிங் போனேன் நான். 12th அப்போ 2024 பேட்சில் வந்து 430 சம்திங் வந்துச்சு மார்க்கு. ஸோ அப்போ தான் எல்லாருமே 600 மேலே எடுத்ததுனால மார்க் வந்து பெருசாக கவர்மெண்ட் காலேஜஸ் எதுவுமே கிடைக்கல. ஸோ நான் 2007 பிறந்ததுனால எனக்கு ஏஜ் வந்து ஃபேக்டர் வந்து பிரச்சனையே இல்லை. ஸோ அதனால் இன்னொரு 1 இயர் ரிப்பீட்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பண்ணேன். அப்பயும் ஆகாஷ்லேயே தான், ஏன்னா கன்செஷன் எனக்கு அங்கே கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் அங்கே போய் சேர்ந்து 1 இயர் ரிப்பீட்டர் பண்ணேன். இந்த இயரில் எழுதினப்போ வந்து 400 கிட்ட மார்க் வந்துச்சு. ஆனால் அது கட் ஆஃப் வந்து 10ல கவர்மெண்ட் காலேஜஸ்க்கு. அப்புறம் என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் தெரிஞ்ச ஒரு அண்ணா கான்டாக்ட் வந்தாங்க. ஏஜென்சி ஐரா ஏஜென்சிலேருந்து வந்தாங்க. அப்புறம் நாங்கள் விசாரித்து டீட்டெயில்ஸ் கேட்டு அப்புறம் இந்த மாதிரி வியட்நாமில் பண்ணுறாங்கன்னு தெரியவும், சரி அங்கே ஃபாரினில் போய் அப்ராடு எம்பிபிஎஸ் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு வந்து ஒரு பிளான் கிடச்சிது. அது விசாரித்து பார்த்தோம், எல்லாமே செட்டாக இருக்குது, நல்லா இருக்குது. அப்புறம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு இல்லை எஃப்எம்ஜி என்ன வருதோ அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு ஒரு ஐடியாவோட இப்போ இங்கே வந்திருக்கோம். அந்த வரைக்கும் இங்கே எல்லாமே நல்லா இருக்குது. காலேஜ் எல்லாமே கேம்பஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. லேப் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே நிறையா வச்சுருக்காங்க. எல்லாமே சூப்பராக இருக்குது. ஹாஸ்டலில் ஃபுட் எல்லாமே நல்லா இருக்கு. ஹாஸ்டல் ரூம்ஸுமே வந்து நல்லா தான் பண்ணியிருக்காங்க. ரூம்ஸ் எல்லாமே ஏசி, ஃப்ரிட்ஜு, ஃபேன் எல்லாமே வச்சுருக்காங்க ரூமில். 2 ஷேரிங் ப்ரீமியம் அந்த மாதிரி 2 ஷேரிங்கில் வந்து பால்கனியோடு இருக்குது. அந்த மாதிரி வியூ எல்லாமே இந்த ஏரியாவே சிட்டியே பீஸ்ஃபுல்லாக இருக்குது, நல்லா இருக்குது. இங்கே வந்தீங்கன்னா நல்லா படிக்கலாம், என்ஜாய் பண்ணலாம், சிட்டியை லைஃப்பை இங்கே என்ஜாய் பண்ணலாம். 6 இயர்ஸ் நல்லா ஜாலியாக இருக்கும் இங்கே. அட்மிஷன் ப்ராசஸ்லாம் எல்லாமே அவங்க ஸ்மூத்தாகவே பண்ணி கொடுத்துட்டாங்க. எல்லாம் சொன்ன டயத்துக்கு வந்து கரெக்டாக என்னென்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஸோ அதில் எல்லாமே பிரச்சனை இல்லை, சூப்பராகவே பண்ணி கொடுத்தாங்க எல்லாருமே.